கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தமாக. நம்ம 4வது வார்த்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆண்டர்கிட்ட நம்ம ஒப்படைப்போம். லைக் சோத்திரமானவரே, இந்த நேரத்துலையும் மாட்பா, நான் இந்த வார்த்தையை பேசுகிறதா இல்லைப்பா, நீங்கள் பேச போகிறீங்க. என் மூலயமா உங்கள் ஜனத்துக்கு கூட நீங்கள் பேச போகிறீங்க. அவங்க இருதயங்களில் இந்த வார்த்தைகள் இந்த நாளில் மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த 7 வார்த்தைகள் வந்து டெய்லியும் அவள் வாழ்க்கையில் ஜீவித்து இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுங்க. நான் பிதாவே. ஏசப்பா சிலுவையில் சொன்ன 4வது வார்த்தை மத்தேயு 27:46. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஓகே, இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று தீர்க்கதரிசன நிறைவேறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கூட எப்படி பேச போகிறாரு, என்ன பேசுகிறாரு, என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம 2 விதமாக பார்க்கலாம். முதலாவது தீர்க்கதரிசன நிறைவேறுதல். அதில் பார்க்கையில் இந்த வார்த்தை வந்து அராமிக்கில் சொல்லப்பட்டுச்சு. ஏசப்பா வந்து அராமிக்கில் சொன்னார். சங்கீதத்தில் பார்க்கையில் தாவீது வந்து அதை ஹீப்ரூவில் சொல்லியிருப்பார். எதுக்காக நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் வச்சு பார்க்கணும், எதுக்கு இந்த வார்த்தை வந்து அராமிக்கில் சொன்னாங்க ஹீப்ரூவில் சொன்னாங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான கருத்து இருக்கும். ஸோ அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அராமிக்கில் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏலி ஏலிங்கிறத எலோயி எலோயின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என் தேவனே என் தேவனே. அதே மாதிரி லாமா லாமா அப்படின்னா ஏன்னு அர்த்தம். ஏன் மீன்ஸ் வை, எதுக்காக, அந்த மாதிரி. ஸோ சபக்தானி இல்லை சபாக் அப்படிங்கிறது அராமிக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்து விடுதல். அதாவது தேவனுக்கும் இயேசுக்கும், அதாவது பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு ஏசப்பாவை தனித்து விட்ட மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஒரு காரியத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீ அப்படின்னா நான், என்னை அப்படின்னு அர்த்தம். அதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஸோ இது நான் தீர்க்கதரிசன வார்த்தைன்னு சொன்னேன். ஸோ அந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலான்னா சங்கீதம் 22:1. அதில் எப்படி இதே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிக்கொள்ளும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். அதாவது எதுக்கு இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு அப்படின்னா, யூதர்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. தங்களோட குழந்தைங்களுக்கு தூங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளில் சொல்லி அவங்க வந்து தேவனிடத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குவாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு இந்த நைட் நேரத்தில் கனவு வந்து பயம் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு காரியத்தில் வந்து அதுக்காக வந்து பிதாவிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குவாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஏசப்பா வந்து 2ஆம் ஆதாம்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, அதாவது மனுஷன் மூலியமாக பாவம் வந்துச்சு. 1ஆம் ஆதாம் மூலியமாக பாவம் வந்துச்சு. ஏசப்பா சிலுவையில் தொங்கையில் 2ஆம் ஆதாமாக அந்த பாவத்தை வந்து நம்மகிட்ட நீக்கினார். ஸோ அந்த வார்த்தைகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எபிரேயர் 2:14-16 பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருப்பாங்க, 1ஆம் ஆதாம் வந்து கைவிடப்பட்டான், 2ஆம் ஆதாம் வந்து கைவிடப்படவில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு பாவம் அறியாத மனுஷன். ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது, பிதாவால் அனுப்பப்பட்டு குமாரனாய் நம்ம மத்தியில் வாழ்ந்து ஒரு பாவம் செய்யாமல் நமக்காக வந்து பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து சிலுவையில் மரித்தார். நமக்காக ஒரு இரத்த பலியாக பாவத்திலேருந்து கொடுத்தாரு. ஸோ அதனால அவர் 2ஆம் ஆதாமாக சொல்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தீங்கன்னாலும் அவர் 2ஆம் ஆதாமாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறதுக்காக ஆண்டவர் வந்து அது பேசின வார்த்தை. இதன் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற 2வது அர்த்தம், அலெக்ஸ் அந்த இமேஜ் போட்டு.
ஸோ நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிதா, அது வந்து குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காரு. நடுவில் இருக்கிறது அந்த கருப்பாக இருக்க மேகம் வந்து நம்ம பாவம். ஸோ அது என்ன யாரோட பாவம் அப்படின்னா நம்மளோட பாவம் தான், நம்ம செஞ்ச பாவம். அதாவது கடந்த காலத்தில் இருந்தது சரி, எதிர்காலத்தில் இருக்கிறது சரி, எல்லாத்தோட பாவமும் சேர்ந்து ஒரே டைம் வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில் அது நமக்காக அடிக்கப்பட்டார். ஸோ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அராமிக்கில் வந்து தனித்து விடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அங்கே வந்து என்ன, அந்த வார்த்தையின் மூலிமா நம்ம பார்க்கல எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் ஏசப்பாவுக்கு வந்து தேவன் வந்து அங்கே தான் இருக்கார். ஆனால் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பிதாவுடைய முகம் தெரியவில்லை. ஏன்னா நம்ம பாவங்கள் வந்து அவர் மறைச்சிருச்சு. அதுக்கு ஆதார வசனம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஏசாயா 59:2 படிச்சு பாருங்க. 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது நம்ம பிதாவுடைய முகத்தை வந்து நம்ம பாவங்கள் வந்து மறைக்குது. ஸோ இப்பயும் சரி, ரெண்டாவது இமேஜ் போடு சார் அலெக்ஸ். இப்போ வந்து ஏசப்பா அந்த இடத்துல இல்லை, இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவங்கள் நம்ம தேவனுடைய மகத்தை வந்து நம்மகிட்டேருந்து மறைக்குது. ஆனால் தேவன் நம்ம கூட தான் இருக்கார். அதை வந்து நிறைய இடத்துல வெளிப்படுத்துவார். நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா நீ சிலுவையில் வந்து எல்லாத்தோட பாவத்துக்காகவும் அடிக்கப்பட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ வந்து நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நம்ம மறைக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு. அதாவது ஆண்டவர் ஏசப்பா வந்து எல்லா பாவங்களையும் அவருக்குள்ளாக மன்னித்தார். நம்ம எப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமோ அதை மன்னிக்க ரெடியாக இருக்கார். அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவனும் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறக்கான அவனை இடத்துல நம்ம போஜனம் பண்ணுவோம், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். அதாவது நம்ம எப்போ வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம வந்து மன்னிப்பு கேட்குறோமோ அப்போ தான் வந்து நம்ம பாவங்கள் வந்து நமக்காக கழுவப்படும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம தெரிஞ்சு நிறைய பாவங்கள் செய்வோம், தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்வோம். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம செய்வோம். லைக் பொய் சொல்கிறது, மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, பேசுகிறது, அவங்களுக்கு முதுகு பின்னாடி பேசுகிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைப்போம், ஒரு ரூபா தானே நம்ம கீழே கரன்சின்னு எடுத்து வந்துடுவோம். ஆனால் அந்த ஒரு ரூபா யாரோடதாச்சும் அவங்க தேடிட்டு இருப்பாங்கன்னு நினச்சோம்னா நம்ம அந்த அங்கேயே வச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அது பாவம்னு நினைக்க மாட்டோம், பட் அது பாவமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து யோசிக்காமல் செய்கிறதுனால அது வந்து நம்ம கொஞ்சமாக, அதாவது பாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்ம வந்து ஆண்டோட சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், நம்ம கூட பேசணும்னு நினைப்பார், நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறார். ஏன்னா நமக்குள்ளே ஆவியானவர் கொடுத்துருக்காரு, நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய பாவத்தினால அவரோட சத்தத்தை கேட்க முடியாமல் போயிடுது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு இது பண்ணணும். ஸோ யோவான் 1:9 பார்த்தீங்கன்னாலும் சரி, சங்கீதம் 32:5, ஏசாயா 55:7, நீதிமொழிகள் 28:13, இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்முடைய பாவங்களை வந்து அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து மாறணும். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புதிதாக மாற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீதிமொழிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தன் பாவங்களை மறைக்க வாழ்வடைய மாட்டான், பிதாவினத்தில் ஒப்பு கொடுத்து அதை அறிக்கையிட்டு விட்டு பிழைப்பான்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாவங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து மனசார விடணும். நான் வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன், திரும்பி போய் அந்த தப்பு பண்ணுறேன்னா அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கப்படாது. ஏன்னா நம்ம வந்து மனசார நமக்காக ரத்தம் சிந்தின தேவனுக்காக என்னுடைய பாவங்கள் அவர் பலியாக இருக்கார், எனக்காக அவர் சாபமாக இருக்கார், எனக்காக நான் வந்து அவர் வந்து என்னோட தண்டனை ஏற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்தல் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ மனசாட்சியின்படி நம்ம வந்து அந்த பாவத்தை விட்டுவிடணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை கொண்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு நம்ம எப்படி, அதாவது நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம், அதுக்கப்புறம் திரும்பி ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு வந்து
நம்மளவே அறியாமல் மாம்ச சுவாபத்தின்படி நம்ம செஞ்சுருவோம் பாவங்கள். அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னு அந்த இதுக்கு நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 26:41 வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அதாவது அந்த இடத்துல ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனமானது. ஸோ நம்ம இந்த பாவத்தின் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பாவத்திலேருந்து முழுமையாக வெளியே வர முடியாது. ஸோ நம்ம அதுக்காக வந்து ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பாவங்களை கேட்டு நம்ம ஆவியானவருக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண சொல்கிற மாதிரி பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் அந்த பாவத்துலேருந்து எடுத்தோடனே வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஏசப்பா வந்து கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணணும். இந்த வார்த்தை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளையே அறியாமல் ஒரு சில நேரம் பண்ணுறோம், ஆனால் நம்ம ஏசப்பா செஞ்ச தியாகத்தை மறந்துடுறோம். இது வந்து இந்த வார்த்தைகள் வந்து நம்ம இந்த 7 வார்த்தைகள் வந்து இப்போவே கேட்டுட்டோம், இன்னைக்கு மட்டும்தான் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இருதயங்களில் வந்து அந்த வார்த்தைகள் வந்து பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம அதை நினைத்து நம்ம வந்து ஆண்டருக்காக அவரோட வழிகள்லாம் நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும், ஏசப்பா வந்து அவரோட மனுஷ செயலாக வந்ததுலேருந்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எப்படி அவருக்குள்ளே நடக்கணும், நம்ம எப்படி பரலோகம் போகணுங்கிறது தான் ஆண்டவர் வந்து சொல்லி தந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம நினச்சி நம்ம வந்து பண்ணுவோம். இந்த நேரத்தில் நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுனதுக்காக நன்றி. ஏசப்பா, நாங்கள் செய்கிற காரியங்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, ஒவ்வொரு காரியங்களில் நாங்கள் வந்து மனுஷ சுவாபத்தின்படி, அதாவது இந்த மாம்சத்தின்படி நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செய்கிறது ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் செய்கிறோம். அதனால் அது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரத்துலையும் ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க. ஏசப்பா, நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்கணும். உங்கள் வார்த்தைகளை நாங்கள் படிக்கலை, உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்கல. ஏசப்பா, உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு ஜீவிக்கணும், எங்களுக்குள்ளே பேசணும், எங்களுக்குள்ளே மாறுதல் உண்டாக்கணும். நாங்கள் உங்களுக்குள்ளே வரணும், உங்களை போல் மாறணும். அந்த ஒரு நோக்கத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்குங்க. தேவன் தாமே வழிநடத்தும். இயேசுவின் பிதாவே, ஆமென். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். இயேசு சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தையை பார்த்தோம்ல, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை